இன்றைக்கும் உங்களுக்காக ஒரு முக்கியமான ஒரு வார்த்தையை தேவ சமூகத்தில் கேட்டு பெற்று வந்து அந்த வார்த்தையை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். எல்லாருடைய இருதயத்திலும் பலவிதமான மன அழுத்தங்கள், கவலைகள், பாரங்கள் எது எப்படி இருந்தாலும் தேவன் தன்னுடைய வார்த்தையிலே ஒருபோதும் மாறுவதே இல்லை. அவர் வாக்கு மாறாதவர், அவர் சொன்னதை செய்கின்றவர். அந்த தேவன் இன்றைக்கு நமக்கென கொடுத்த ஒரு வேத வசனத்தை உங்களுக்காய் நான் வாசிக்க விரும்புகின்றேன். ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11வது வசனமும் 12வது வசனமும் வாசிக்கலாம். அதற்கு போவாஸ் பிரதியுத்தரமாக, உன் புருஷன் மரணமடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்காக செய்ததும், நீ உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜென்ம தேசத்தையும் விட்டு முன்னே நீ அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். போவாஸ் ரூத்தை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை, மகளே, நீ இந்த தேசத்திற்கு வந்த பிறகு உன்னை குறித்த எல்லா செய்திகளும் எனக்கு சொல்லப்பட்டது. மிக முக்கியமாக சொல்லுகிறார், உன் புருஷன் மரணம் அடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்காக செய்ததும், உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜன்ம தேசத்தையும் விட்டு முன்னே நீ அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும் எல்லாம் எனக்கு தெரிவிக்கப்பட்டது. சொல்லிவிட்டு ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. ஹல்லேலூயா. எந்த ஒரு ஆதரவும் இல்லாமல் தன் குடும்பத்தில் மரணத்தை தழுவி இனிமேல் பிழைக்க வழி உண்டா, இனிமேல் வாழ முடியுமா என்று நம்பிக்கையை இழந்து வந்த ஒரு பெண்ணுக்கு சொல்லப்பட்ட நம்பிக்கையின் வார்த்தைகள் தான் இது. வசனம் சொல்கிறது, உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. ஹல்லேலூயா. இந்த வசனத்தை நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்றால் உங்களுக்கும் ஆண்டவர் நிறைவான பலனை கொடுப்பார். இந்த வசனத்தில் உள்ள ஒரு வரி என்னை மிகவும் தொட்டது. கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு. இந்த வார்த்தை எவ்வளவு ஒரு அருமையான வார்த்தை பாருங்கள். ஆண்டவருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு கொஞ்சம் பலன் இல்லை. இன்றைக்கு நீங்கள் எல்லாரும் ஒரு கேள்வியோடு அமர்ந்திருக்கிறீர்கள். ஆண்டவரை சேவித்தேனே, ஆண்டவருக்காய் வாழ்ந்தேனே, ஆண்டவரை நேசித்தேனே, ஆண்டவருக்காய் கொடுத்தேனே, என் வாழ்வு ஏன் இப்படி இருக்கிறது என்று. ரூத்து கூட ஒருவேளை இந்த கேள்வியை கேட்டிருக்கலாம். ஆனால் வசனம் சொல்கிறது, உனக்கு அவராலே, மனிதனால் அல்ல, உலகத்தில் உள்ள யாராலும் அல்ல, உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. இன்றைக்கு என் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னாலே உனக்கு நிறைவான பலன் கிடைக்கும். நீ என் செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்து விட்டாய், எனக்குள் தஞ்சபுக வந்து விட்டாய், நீதான் எனக்கு எல்லாம் என்று சொல்லி உன் வாழ்க்கையவே என்னிடத்தில் ஒப்பு கொடுத்து விட்டாய். ஆகவே என் மகளே, உனக்கு நிறைவான பலன் கிடைக்கும். எப்படி ரூத் ஒப்பு கொடுத்தாள்? ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 16-17 நாம் வாசிக்கலாம். அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றான். வசனம் என்ன சொல்லுகிறது? இதோ, நான் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து நீர் என்னிடத்துல பேச வேண்டாம். நீர் எங்கே போகிறீரோ அங்கே நானும் வருவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். மரணமே அல்லாமல் வேறொன்றும் என்னை பிரிக்க கூடாது. இன்றைக்கு இந்த அர்ப்பணத்தை தான் ஆண்டவர் பார்த்தார். மகளே, நீ ஒரு அர்ப்பணத்தோடு கூட வந்தாய். மரணத்தை தவிர வேறு ஒன்றும் உம்மையும் என்னையும் பிரிக்க கூடாது.
நான் தேவனை விட்டுவிட மாட்டேன், உம்முடைய தேவனை நான் எந்த சூழ்நிலையிலும் விட்டுவிட மாட்டேன். கணவர் மரித்து விட்டார், மாமனார் மரித்து விட்டார், மைத்துனர் மரித்து விட்டார், எனக்கு நடக்கிறது எல்லாம் எதிர்மறையாய் நடக்கிறது, ஆனால் நான் தேவனை விட மாட்டேன். இதுதான் ரூத்தின் செய்கை. இந்த செய்கைக்கு தக்க பலனை தான் ஆண்டவர் அவளுக்கு கட்டளையிட்டார். இன்றைக்கு பலனை எதிர்பார்க்கிறீர்களா? உங்கள் செய்கையை கொஞ்சம் பரிசோதிக்க நீங்கள் பரிசோதித்துத்தான் ஆக வேண்டும். ஒருவேளை சூழ்நிலைமைகள் எதிர்மாறாய் நடந்ததினால் ஆண்டவரை முறுமுறுத்தீர்களா? ஆண்டவரை தூஷித்தீர்களா? கர்த்தர் எனக்கு ஏன் இதையெல்லாம் அனுமதித்தார் என்று சொல்லுகிறீர்களா? உங்கள் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகளை கவனிக்க ஆண்டவர் கவனமுள்ளவராய் இருக்கிறார். நெருக்கங்கள் வரும்பொழுது, தோல்விகள் வரும்பொழுது, சஞ்சலங்கள் வரும்பொழுது, வருத்தங்கள் வரும்பொழுது ஆண்டவரை குறித்து என்ன சொல்லுகிறோம், ஆண்டவரிடத்தில் என்ன சொல்லுகிறோம் என்பது மிக முக்கியம். அவள் சொன்ன வார்த்தையை கர்த்தர் கேட்டு போவாசின் வாயிலே சொல்ல வைக்கிறார். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இன்றைக்கு இந்த செய்தியை கேட்பதற்கு முன்பதாகவே நீங்கள் எடுக்க வேண்டிய தீர்மானம் 1ஆம் அதிகாரத்தின் 17, 16, 17 வசனங்களில் இருக்கிறது. உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், நீ போகும் இடத்திற்கு நானும் வருவேன், தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். மரணமே அல்லாமல், மரணமே வரட்டும், இயேசுவை விட்டு பிரியக்கூடாது. மரணமே வந்தாலும் ஆண்டவரை விட்டு பின்வாங்க கூடாது. இன்றைக்கு உங்கள் வீடுகளிலே சூழல்கள் கொந்தளிப்பா இருக்கிறது. கடல் கொந்தளிப்பது போல, கடல் குமுறுவது போல பிரச்சனைகள் அதிகமாகி கொண்டிருக்கிறது, பொங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் நீங்கள் என்ன தீர்மானம் எடுக்க வேண்டும் தெரியுமா? மரணமே வந்தாலும் நான் இயேசுவை விட்டு பின்வாங்க மாட்டேன். மரணமே வந்தாலும் நான் இயேசுவை விட்டு பிரிய மாட்டேன். என்ன நடந்தாலும் பரவாயில்லை, இயேசு எனக்கு போதும். கேட்கிறார்கள் அல்லவா, நீ இயேசுவை பின்பற்றி வந்தாய் அல்லவா, உன் ஜெபத்திற்கு என்ன பலன் கிடைத்தது, நீ என்ன நன்மையை கண்டாய், என்ன சந்தோஷத்தை கண்டாய், எதை பெற்றுக்கொண்டாய்? அநேகர் உங்களை பார்த்து கேட்கிறார்கள். நீங்கள் சொல்ல வேண்டும், என் தேவனுடைய செட்டைகளின் கீழ் நான் அடைக்கலமாய் வந்துவிட்டேன். அவருடைய செட்டை எனக்கு அடைக்கலமாய் இருக்கிறது. ஆகவே அவர் எனக்கு நிறைவான பலனை தருவார். இதுதான் உங்கள் விசுவாச அறிக்கையாக இருக்க வேண்டும். சங்கீதம் 91 அழகாய் அந்த வசனம் சொல்லுகிறது. முதல் வசனத்தை வாசியுங்கள். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவர் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். 4வது வசனம், அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அந்த வார்த்தையை சரியா வாசிக்கணும். ஒரு கூட்டத்தில் ஒரு சகோதரி வாசித்தார்கள், அவர் சேட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய் என்று. வசனத்தை படிக்கும்போது ரொம்ப கவனமா படிக்கணும். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். இது எதை குறிக்கிறது? ஒரு தாய் பறவை தன் குஞ்சுகளை தன்னுடைய செட்டைகளின் கீழ் அணைத்துக் கொள்வது போல, ஒருவேளை ஒரு பருந்து துரத்துகிறது என்றால் ஒரு குஞ்சு ஓடி வரும் பொழுது 10 குஞ்சு இருந்தாலும் அந்த 11வது குஞ்சை தாய் பறவை அணைத்துக் கொள்ளும். எனக்கு இடமில்லை என்று சொல்லாது. ஒருவேளை அது மறைப்பது கொஞ்சமாய் மறைத்தாலும் கூட அது ஒரு நாளும் தன் குஞ்சை புறக்கணிக்காது. இன்றைக்கு ஆண்டவரும் அப்படித்தான். நீங்கள் அவருடைய பிள்ளைகளா இருக்கிறபடினால் நீங்கள் அவரிடத்தில் ஓடி வரும்பொழுது, அப்பா என்னால் முடியவில்லை, என்னால் தாங்க முடியவில்லை, என்னால் சகிக்க முடியவில்லை, பொறுக்க முடியவில்லை, எனக்கு வேதனை தாங்க முடியவில்லை என்று அவரிடத்தில் ஓடி வரும் பொழுது அவர் தன்னுடைய செட்டைகளின் கீழ் உங்களை மறைத்துக் கொள்வார். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அடைக்கலமான ஆண்டவர் இருக்கிறார். எந்த சூழ்நிலைமை வந்தாலும், ஒருவேளை கொந்தளிக்கிற நிலைமை வந்தால் அரைக்கதவை மூடிக்கொண்டு உள்ளே போய் சொல்லுங்கள், நான் உம்முடைய அடைக்கலத்தில் வந்திருக்கிறேன் அப்பா, என்னால் இவைகளெல்லாம் பார்க்க முடியவில்லை, என்னால் இவைகளெல்லாம் தாங்க முடியவில்லை ஆண்டவரே, உங்கள் செட்டைகளால் என்னை மூடிக்கொள்ளுங்கள் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் உங்களை மூடிக்கொள்ளுவார். வேதத்திலே இந்த அடைக்கலம் என்ற வார்த்தை அதிகமாய் சங்கீத புத்தகத்தில் தான் இருக்கிறது. சில வசனங்களை நான் வரிசையாய் வாசிக்க விரும்புகிறேன். ஓரிரு வசனங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்படி. சங்கீதம் 46 முதல் வசனம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். வேதம் சொல்கிறது, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும். பலன் இல்லாதவர்கள் கூட ஓடி வந்து இந்த அடைக்கலத்துக்குள் விழுந்து விடலாம். அதன் பிறகு அவர் பலனாய் மாறிவிடுவார். பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். வேதத்தில் இன்னொரு வசனம் இருக்குது, ஆபத்து காலத்தில் துரோகியை நம்பாதே என்று. நீங்கள் பல வேளைகளில் துரோகிகளை நம்பினீர்கள், ஆனால் வேதம் சொல்கிறது ஆபத்து காலத்தில் அவரை நம்பு, அவர்தான் உனக்கு அனுகூலமான துணையுமாய் இருப்பார். அவர் அனுகூலமான துணையுமானவர். அடுத்த வசனம்,
ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடுச்சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். என்ன நடக்குதா? சுத்தி பூமியே நிலை மாறுதான். இன்னைக்கு நம்ம பூமி கூட நிலை மாறித்தான் இருக்குது. என்ன நடக்குகிறது என்று தெரியவில்லை. நாளைக்கு என்ன நடக்கும் என்று தெரியவில்லை. ஒவ்வொரு நாளும் அந்த வேர்ல்டு அந்த அப்டேட்ஸை பார்க்கும் பொழுது ஏறிக்கொண்டே போகிறது, கிராஃப் இறங்குற மாதிரி தெரியல. இதே நிலைமையில் போனால் உலகம் என்ன ஆகும்? எப்படி முடியும்? எல்லாருக்குள்ளே ஒரு கேள்வி. பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும், வெளியே என்ன நடக்குது? மலையே சாய்ந்து விழுது. பல பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் சாய்ந்து விழுகிற ஒரு காலம். நம்ம நினைக்க மாட்டோம் இவங்கெல்லாம் இந்த வியாதியில மரிப்பார்களா என்று. அப்படிப்பட்ட மனிதர்கள் எல்லாம் மரிக்கிற ஒரு காலம். அப்படியே மரித்தாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும், சுத்தில என்ன நடந்தாலும் நாம் பயப்படும். இன்னைக்கு நீங்க அதைத்தான் சொல்லணும். என் தேவன் எனக்கு அடைக்கலமா இருக்கிறார். என்னை சுற்றி என்ன நடந்தா கூட நான் பயப்பட மாட்டேன். மலையே சாஞ்சு சமுத்திரத்தில் விழுந்தால் நான் பயப்பட மாட்டேன். கொந்தளித்து பொங்கினாலும் பயப்பட மாட்டேன். என்னை சுற்றி அலைகள் மோதினாலும் பயப்பட மாட்டேன். புயல் வீசினாலும் பயப்பட மாட்டேன். ஏனெனில் தேவன் எனக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். கொஞ்சம் வாய் திறந்து சொல்லுங்க. தேவன் எனக்கு அடைக்கலமும், தேவன் எனக்கு பலனும், தேவன் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். சிலருடைய பலன் எல்லாம் போயிடுச்சு. இல்லாண்டவரே, இதுக்கு மேலே பலனே இல்லாண்டவரே. இன்னைக்கு உங்களுக்கு சொல்கிறேன், கர்த்தர் உங்களுக்கு பலனை கொடுக்கிறார். ஐயோ என்ன செய்வோம்? ஒவ்வொரு நாள் இரவில் படுக்கும் பொழுது பயந்து கொண்டே படுக்கிறேன். அவர் உங்களுக்கு அடைக்கலமாக இருக்கிறார். எனக்கு ஆபத்து வந்து விடுமோ? என் பக்கத்து வீட்டில் உள்ளவங்களுக்கு வந்துருச்சு, எனக்கு வந்துடுமோ? இல்லை, ஆபத்து காலத்தில் அவர் அனுகூலமான துணையுமானவர். அதே அதிகாரம் 7ஆம் வசனம், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். உயர்ந்த அடைக்கலம். எப்படி? எந்த பிசாசும் மேல எட்டி வர முடியாத அளவுக்கு தேவன் உயர்ந்த அடைக்கலம். சங்கீதம் 37:9, பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். 59:16, நானோ உம்முடைய வல்லமையை பாடி காலையிலே உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழுவேன். எனக்கு நெருக்கமுண்டான நாளிலே நீர் எனக்கு தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலமும் ஆனீர். வசனம் எப்படி சொல்லுது பாருங்க. கம்ஃபர்டபிள் டேஸ் அப்படின்னு சொல்லல. எனக்கு நெருக்கம் வந்துச்சு ஆண்டவரே. அந்த நெருக்கமான நாளில் தான் நீங்கள் எனக்கு தஞ்சமும் எனக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருந்தீங்க ஆண்டவரே. இதுதான் இன்னைக்கு உங்கள் நம்பிக்கையாக இருக்கணும். சங்கீதம் 107:41, எளியவனை சிறுமை நின்று எடுத்து உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து. எல்லாரும் பணக்காரனை மட்டும் வைக்க மாட்டாரு. எளியவன், தகுதி இல்லாதவன், அவனை சிறுமையிலிருந்து எடுத்து உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து அவன் வம்சங்களை மந்தையை போல ஆக்குகிறார். பிள்ளைங்கள்ட்ட எதிர்காலம் எப்படி இருக்குமோ, ஐயோ என்ன நடக்குமோ கலங்குறீங்களா? உங்க வம்சங்களை மந்தையை போல மாற்றுகிற ஒரு தேவன் கூட இருக்கிறார். அவர்தான் உங்களுக்கு அடைக்கலம். அந்த அடைக்கலத்திற்குள் வந்து விடுங்கள். சங்கீதம் 14:6, சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர். எளியவனுக்கு அடைக்கலம், சிறுமைப்பட்டவனுக்கு அடைக்கலம், நெருக்கப்படுகிற காலங்களில் அடைக்கலம். சங்கீதம் 20:1, ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. சரி, யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக. அப்ப உயர்ந்த அடைக்கலமா இருக்கணும்னா ஆபத்து நாள்ல ஜெபம் பண்ணணும், அழக்கூடாது. ஆபத்து நாளில் பயப்படக்கூடாது. என்ன ஜெபம் பண்ணி என்ன நடந்துச்சுன்னு போய் இழுத்து மூடி தூங்கக்கூடாது. ஆபத்து நாளிலே உமது ஜெபத்தை கேட்பாராக. யாக்கோபுடைய தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலம். என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரி, இன்னைக்கு கர்த்தருடைய நாமம் உங்களுக்கு பலத்த துருகமாக இருக்குது. எவ்ரிடே நீங்கள் இதை கன்ஃபஸ் பண்ணணும். ஆண்டவரே, உங்கள் நாமம் எனக்கு பலத்த துருகம். நான் ஓடி வந்து உங்கள் நாமத்துக்குள்ளே அடைக்கலம் புகுந்துருவேன்ப்பா. நீங்கள் எனக்கு அடைக்கலமாக இருக்கிறீங்க. இதை இந்த நாளெல்லாம் சொல்லுங்க. எனக்கு நீர் அடைக்கலம், எனக்கு நீர் அடைக்கலம், என் பிள்ளைகளுக்கு அடைக்கலம், என் எதிர்காலத்திற்கு நீர் அடைக்கலம். சரி, உபாகமத்தின் புத்தகம் 33:27 வாசிக்கலாம். அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார். நல்லா கவனிங்க. வசனத்தை வாசிக்கிற நம்ம வசனத்தை விசுவாசிக்கணும். வெறும் வாசிச்சா மட்டும் பத்தாது. வசனம் சொல்லுது, அநாதி தேவன் தான் உனக்கு அடைக்கலம். உள்ள அடைக்கலமா போயிட்டியே, அதுக்கு மேல ஒரு ப்ரொடெக்ஷன் என்ன தெரியுமா? அவருடைய புயங்கள் உன்னை அணைத்து கொள்ளுகிறது.
அந்த அடைக்கலத்துக்குள்ள போயாச்சு. தாய்ப்பறவையின் செட்டைக்குள்ள குஞ்சு போன உடனே தாய்ப்பறவை சட்டையை உயர்த்தி வச்சிட்டு இருக்காது. உயர்த்தி வைத்தால் கழுகு வந்து குஞ்சுகளை எங்க இருந்தா பிடுங்கிட்டு போயிடும். ஆனால் அவருடைய நித்திய புயங்கள் தனக்கு எவ்வளவு ஸ்ட்ரென்த் உண்டோ அவ்வளவு ஸ்ட்ரென்த்தையும் வச்சு அந்த எல்லா குஞ்சுகளையும் அனைத்து மறைப்பது போல கர்த்தருடைய நித்திய புயங்கள் உங்களுக்கு ஆதாரமாயிருக்கிறது. அவர் என்ன செய்வாராம்? உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி. இன்னைக்கு நமக்கு சத்துரு வந்து மனுஷங்க கிடையாது. நமக்கு ஒரே உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் ஒரே ஒரு சத்துரு பிசாசு தான். இந்த பிசாசு மரணத்தை கொண்டு வந்து ஜனங்களை வாரி நரகத்துக்கு கொண்டு போக வேண்டும் என்று நினைக்கிறார். ஆகவேதான் கூவி கூவி சொல்லுகிறோம், இயேசுவை ஏற்று உள்ளத்தில் அவருடைய ரட்சிப்பை ஏற்றுக்கொள்வீர்கள் என்றால் நித்திய நம்பிக்கை உண்டு, மரண பயம் உங்களை விட்டு விலகிவிடும் என்று சொல்லுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவருடைய புயங்கள் உங்களுக்கு ஆதாரம். அவர் சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடி என்று கட்டளை இடுவார். ஜெபம் பதிலை கொண்டு வரலன்னு நினைக்காதீங்க. ஜெபம் இன்ஸ்டோர் இருக்குது. ஆண்டவர் சீக்கிரம் பதில் தரப்போகிறார். இந்த சத்துருவையெல்லாம் தேவன் அழித்து போட போகிறார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு நிறைவான பலன் கிடைப்பதாக. பழைய ஏற்பாட்டு காலத்திலே மோசே கானான் தேசத்தில் போய் ஜனங்கள் அவங்க செட்டில் ஆகும்போது அடைக்கல பட்டணங்களை உண்டு பண்ணணும்னு சொன்னார். லேவியருக்கு கொடுத்த 48 பட்டணங்களிலே 6 பட்டணங்கள் அது அடைக்கல பட்டணமாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். ஓரிரு வசனங்களை வாசிக்க விரும்புகிறேன். இதை குறித்து எண்ணாகமம் 35, உபாகமம் 4, யோசுவா 20, 1 நாளாகமம் 6 இந்த 4 பகுதியிலும் மோசே பிரமாணத்தை கொடுத்திருக்கிறார். ஓரிரு வசனங்களை வாசிக்க விரும்புகிறேன். எண்ணாகமம் 35, 6. நீங்கள் லேவியருக்கு கொடுக்கும் பட்டணங்களில் அடைக்கலத்துக்காக 6 பட்டணங்கள் இருக்க வேண்டும். கொலை செய்தவன் அங்கே தப்பி ஓடி போகிறதற்கு அவைகளை குறிக்க கடவீர்கள். அவைகளை அல்லாமல் 42 பட்டணங்களை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். நீங்கள் லேவியருக்கு கொடுக்கிற பட்டணங்களிலே 6 பட்டணங்களை செப்பரேட் பண்ணுங்க. அதுக்கு பேரு அடைக்கல பட்டணம். சரி, 25, 26. கொலை செய்தவனை பழி வாங்குகிறவனுடைய கைக்கு தப்புவித்து அவன் ஓடி போயிருந்த அடைக்கல பட்டணத்துக்கு அவனை திரும்ப போகும்படி செய்ய கடவர்கள். பரிசுத்த தைலத்தினால் அபிஷேகம் பெற்ற பிரதான ஆசாரியன் மரணமடையும் மட்டும் அவன் அதிலே இருக்க கடவன். சரி, ஒருவன் கைப்பிசகாய் ஒருவனை கொலை செய்து விட்டான் என்றால், அறியாமல் கொலை செய்தவன் அவன் தன் ஜீவன் தப்ப ஓட வேண்டும். ஏனெனில் அவன் யாரை கொலை செய்தானோ அந்த குடும்பத்தார் இவனை கொலை செய்ய வகை தேடுவார்கள். இவன் வேண்டுமென்று செய்தானா அறியாமல் செய்தானா தெரியாது. ஆகவே இப்படிப்பட்டவன் ஓடி போய் அந்த பட்டண வாசலில் நின்று மூப்பர்களை பார்த்து கூவி சொல்ல வேண்டுமாம், நான் அறியாமல் இப்படி ஒரு தவறை செய்து விட்டேன், நான் இன்ன கோத்திரத்தான், என்னை என் எதிராளி துரத்தி வருகிறான், தயவு செய்து இந்த அடைக்கல பட்டணத்தை திறந்து விடுங்கள், நான் உள்ளே வர வேண்டும் என்று கேட்கும் பொழுது அவர்கள் அவனை உள்ளே அனுப்புவார்கள். நியாய விசாரணை செய்கிற நாள் வரைக்கும் அவன் அந்த பட்டணத்திலே இருக்க வேண்டும். அவனுடைய எதிராளி வந்து அவனை எனக்கு ஒப்புக்கொடு என்று கேட்பான் என்றால் இவர்கள் ஒப்பு கொடுக்க கூடாது. ஏன் தெரியுமா? அதற்கு பெயர் அடைக்கல பட்டணம். உள்ளே வந்தவன் நியாயம் விசாரிக்கப்படுகிற வரைக்கும் அல்லது அங்கே இருக்கிற பிரதான ஆசாரியன் மரிக்கிற மரண நாள் மட்டும் அவன் அங்கே தஞ்சம் புகுந்து கொள்ளலாம். நியாயம் விசாரிக்கப்படும் பொழுது யார் மேல் தவறு யார் மேல் தவறு இல்லை என்று நீதி வெளிப்படும் நாள் வரைக்கும் அவன் அங்கே இருக்க வேண்டுமா? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவன் உண்மையாகவே வேண்டுமென்று கொலை செய்து வந்தாலும் கூட அந்த அடைக்கல பட்டணம் அவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவனுக்கு அடைக்கலம் கொடுக்க வேண்டும். அவன் என்ன செய்வானாம்? அங்கிருக்கிற நாட்களிலே அழுது புலம்பி கண்ணீர் விட்டு, ஐயோ நான் இப்படி வேண்டுமென்று செய்து விட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள் என்று ஆசாரியனிடத்தில் வந்து மனம் திரும்புவானாம். இப்படியெல்லாம் சரித்திரம் சொல்லுகிறது. அமெரிக்க ஐக்கிய தேசத்திலே கடந்த நாட்களில் நடந்த நெஞ்சை உலுக்குகிற அந்த சம்பவத்தை கண்டு அந்த அதிர்ச்சியிலிருந்து நாமெல்லாம் இன்னும் மீளவே இல்லை. ஜார்ஜ் ஃப்ளையார்ட் என்ற ஒரு மனிதனை கருப்பினத்தை சேர்ந்தவர் என்று சொல்லி அவர் இந்த போலீஸ் அதிகாரி அவர் நடத்தின விதங்கள் நம் நெஞ்சையெல்லாம் உலுக்குகிறதா இருக்கிறது. அவனிட்ட கூக்குரல், அவனிட்ட சத்தம், கடைசியில் அடங்கி போன ஒரு சத்தம். என் உள்ளம் குமுறிட்டு, ஜார்ஜ் ஃப்ளையார்ட், உனக்கு ஒரு அடைக்கல பட்டணம் இல்லையா? உன்னை விடுவிக்க ஒருவரும் கூட இல்லையா? நான் யோசித்தேன், ஒருவேளை அந்த மகனுடைய தாய், அந்த மகனுடைய மனைவி அல்லது அவருடைய பிள்ளைகள் இந்த கோர காட்சியை பார்த்திருந்தால் எவ்வளவு துடித்திருப்பார்கள்.
ஒருவேளை அந்த இடத்தில் அவர்களில் யாராவது இருந்திருந்தால் ஓடிச் சென்று அந்த போலீஸ் அதிகாரியை கீழே தள்ளி, என் கணவனை விட்டுவிடு, என் மகனை விட்டுவிடு, என் சகோதரனை விட்டுவிடு என்று கெஞ்சி இருப்பார்களே. அவனுக்கு அடைக்கலம் கொடுக்க ஒருவரும் இல்லையே. கூட நின்ற அதிகாரிகள் வேடிக்கை பார்த்தார்கள். ஆனால் சட்டம் நியாய தீர்ப்பு நாள் வரைக்கும் அமைதியாக இருந்தது. நியாயம் தீர்க்கப்பட்டது. சிறையிலே தள்ளப்பட்டார்கள். 40 ஆண்டுகள் சிறைவாசம். இன்றைக்கு ஒரு அடைக்கல பட்டணம் நமக்கு இருக்கிறது. அறிந்தோ அறியாமலோ தவறு செய்தால் ஓடி போய் அந்த அடைக்கல பட்டணத்தில் ஒளிந்து கொள்ள முடியும். இரட்சகர் இயேசு இருக்கிறார். அவர் தன்னுடைய புயங்களை நமக்கு ஆதாரமாய் கொடுத்து அவருடைய இரத்தத்தினால் நம்மை கழுவி பரிசுத்தப்படுத்தி, பரவாயில்லை, என்னை நம்பி வந்துவிட்டாய், உன் குற்றங்களை எல்லாம் நான் மன்னிக்கிறேன், பழைய ஏற்பாட்டில் நியாயம் தீர்த்தது போல நான் நியாயம் தீர்க்க போறதில்லை, நான் உனக்கு இரக்கம் காட்டுகிறேன், ஆனால் இனிமேல் நீ பாவம் செய்யாதபடி பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று அந்த அடைக்கல பட்டணம் சுத்திகரிக்கிற பட்டணமாயும் நம்மை சுத்திகரிக்கிறது. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதால் சரி. இந்த ரூத்துக்கு என்ன நிறைவான பலன் கிடைத்தது, அவள் எப்படி பெற்றுக்கொண்டாள் என்று சுருக்கமாய் ஒரு 5 காரியத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் தேவனுடைய நாமத்திற்குள் அடைக்கலமாய் வந்திருக்கிறீர்கள். இரட்சகர் இயேசுவின் நாமத்திற்குள் அடைக்கலமாய் வந்திருக்கிறீர்கள். உங்களுக்கும் அந்த நிறைவான பலன் உண்டு. ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 22வது வசனம். இப்படி நகோமி மோவாபிய ஸ்திரீயான தன் மருமகள் ரூத்தோடும் கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வந்தாள். வார்கோதுமை அறுப்பின் துவக்கத்திலே அவர்கள் பெத்லேமுக்கு வந்தார்கள். இப்படி நகோமி மோவாபிய ஸ்திரீயான தன் மருமகள் ரூத்தோடே மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வந்தாள். வார்கோதுமை அறுப்பின் துவக்கத்திலே அவர்கள் பெத்லஹேமுக்கு வந்தார்கள். இதில் நான் எதை பார்க்கிறேன்? தேவனுடைய வழி நடத்துதல், காட்ஸ் கைடன்ஸ். அவங்க ஒருவேளை வேற எங்கேயாவது போக தீர்மானித்திருக்கலாம். திரும்ப வெட்கத்தோடு எப்படி பெத்லஹேமுக்கு போவது, நான் நிறைவாய் போனேனே இப்பொழுது குறைவாய் எப்படி செல்வது, புருஷனோடும் என் பிள்ளைகளோடும் இந்த பட்டணத்தை விட்டு வெளியேறினேனே இப்பொழுது நான் தனி மனுஷியா இந்த பட்டணத்திற்குள் எப்படி போவது என்று நகோமி யோசித்திருக்கலாம். ரூத்து கூட யோசித்திருக்கலாம். அந்த பட்டணம் எப்படியோ, அங்க இருக்கிற மக்கள் எப்படியோ, நான் எப்படி அங்கு செல்லுவது? ஆனால் அவர்களை தேவன் வழி நடத்தினார். 2 பெண்கள் அது அவ்வளவு மைல் தூரம் நடந்து வரும் பொழுது வழியில் ஏதாவது ஆபத்து நேரிட்டிருக்கலாம், ஏதாவது விபத்து நேரிட்டிருக்கலாம். ஒன்றும் நேரிடாதபடி இந்த மகள் அவருடைய நிழலுக்கு கீழாக, அவருடைய செட்டைகளின் கீழாய் வந்தபடினால் கர்த்தர் அவர்களை அழகாய் வழி நடத்தினார். வழி நடத்தின கர்த்தர், வசனம் சொல்லுகிறது, வார்கோதுமை அறுப்பின் துவக்கத்திலே அவர்கள் பெத்லஹேமுக்கு வந்தார்கள். இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது எப்பொழுதுமே என் இருதயம் பரவசப்படும். ஒருவேளை வார்கோதுமை அறுப்பின் முடிவிலே வந்திருப்பார்கள் என்றால் ரூத்துக்கு ஒரு எதிர்காலமே இருந்திருக்காது. அவள் வந்தது வார்கோதுமை அறுப்பின் துவக்கத்திலே. அவள் துவக்கத்தில் வந்ததினால் போவாசின் வயல்வெளியை சந்திக்க நேரிட்டது. இங்கே வேலை செய்ய என்று போவாஸ் சொல்ல நேரிட்டது. ஆண்டவர் உங்களை எப்பொழுதும் அழகாய் நடத்துகிற தேவன். உங்களை நடத்துகிற விதத்தை கண்டு குழம்பாதிருங்கள். நீங்கள் அடைக்கலமாய் வந்து விட்டீர்கள் என்றால் உங்களை நேர்த்தியாய் நடத்துவார், நேர்வழியில் நடத்துவார், சித்தப்படி நடத்துவார், ஆசீர்வாதத்திற்கு நேராய் நடத்துவார். நீங்கள் மாத்திரம் be sensitive to the voice of Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய அந்த வழி நடத்துதலின் சத்தத்துக்கு நீங்கள் செவி கொடுப்பீர்கள் என்றால் உங்களை நேர்த்தியாய் நடத்துவார். நிறைவான பலனுக்கு நேராக கைப்பிடித்து நடத்தி கொண்டு வந்தது போல 2 கணவனை இழந்த பெண்களை ஆண்டவர் நடத்தி கொண்டு வந்தார். உங்களுக்கும் நிறைவான வழி நடத்துதல் கிடைக்கும். 2வதாக 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசியுங்கள். மோவாபிய ஸ்திரீயான ரூத் என்பவள் நகோமியை பார்த்து, நான் வயல்வெளிக்கு போய் யாருடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குமோ அவர் பிறகே கதிர்களை பொறுக்கிக் கொண்டு வருகிறேன் என்றாள். அதற்கு இவள், என் மகளே போ என்றாள். அவள் போய் வயல்வெளியில் அறுக்கிறவர்கள் பிறகே பொறுக்கினாள். தற்செயலாய் அவளுக்கு நேரிட்ட அந்த வயல் நிலம் எலிமெலேக்கின் வம்சத்தான் ஆகிய போவாசுடையதாய் இருந்தது. சரித்திரம் சாதாரணமாய் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் பின்னாக இருந்து கிரியை செய்கிற தேவனோ பயங்கரமாய் கிரியை செய்கிறார். வசனம் சொல்லுகிறது, மோவாபிய ஸ்திரியான ரூத் நகோமியை பார்த்து சொல்கிறார், நான் வயல்வெளிக்கு போகிறேன்,
யாருடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குமோ அவருக்கு பிறகே கதிர்களை பொறுக்கி கொண்டு வருகிறேன். ஒரு தாழ்மை கூட இருந்தது. நம்மளா இருந்தா இந்த ஊரில் வந்து பொறுக்கி கொள்கிற வேலையை நான் ஏன் செய்யணும், எனக்கு எங்கேயாவது இருந்து வேலை வரட்டும் அப்படின்னு உட்கார்ந்து கொண்டு இருப்போம். அவள் அப்படி அல்ல. எந்த மீன் ஒர்க்குனா கூட கிடையாது பரவாயில்ல, எந்த மீன் ஜாப்னா கூட பரவாயில்ல, ஐ வில் கோ அண்ட் டூ தட் என்று சொல்லி போனான். போய் யார் கண்களில் அதிலேயே ஒரு தேவ நடத்துதல். ஆண்டவர் என்ன நடத்துவார், யாராவது ஒரு கண்கள் எனக்கு தயை கிடைக்க வைப்பார். ஸ்திரீயே, சகோதரிகளே, இன்னைக்கு உங்களுக்கு சொல்றேன், உங்களுடைய ஒவ்வொரு சவால்கள், உங்களுடைய ஒவ்வொரு சேலஞ்சஸ்லையும் என் ஆண்டவர் எனக்கு தயை கிடைக்க வைப்பார் என்று சொல்ல முடியுதா உங்களுக்கு? நம்பிக்கையை இழந்து போய் அவிசுவாச வார்த்தைகளை பேசுகிறீர்கள். என்ன ஆண்டவரை பின்பற்றி வந்தேன், என்ன செஞ்சார் எனக்கு? ஒரு முறை ஒரு மகள் சொன்னார், ஏசாமி நான் ஏன் பின்பற்றணும், அவர் எனக்கு என்ன நன்மை செஞ்சார்? எனக்கு ஆச்சரியமா இருந்தது. மகளே, நீ சுகத்தோடு பலத்தோடு இருக்கிறாயே, இதுவே கடவுள் உனக்கு செய்த நன்மை என்றால் அவளால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இன்னைக்கு பல குதர்க்கமாய் தேவனுடைய தயவை அற்பமாய் பேசுகிறார்கள். வசனம் சொல்கிறது, அவள் போகிறேன் என்றார். மாமியார் சொன்னார், என் மகளே போய் என்றாள். வசனம் சொல்லுது, வயலில் அறுக்கிறவர்கள் பிறகே பொறுக்கிக் கொள்ள போனால் தற்செயலாய் அவளுக்கு நேரிட்ட அந்த வயல். தற்செயல் என்பது அங்கு தேவ செயல், காட்ஸ் ஃபேவர். இஸ்ரவேலின் தேவனுடைய சட்டைகளின் கீழ் வந்தாளே, அவளுக்கு கிடைத்தது என்ன தெரியுமா? தேவனுடைய தயவு. இன்றைக்கு உங்களுக்கும் சொல்லுகிறேன், கர்த்தர் தயவை கட்டளையிடுவார். இந்த இடத்தில் மட்டுமல்ல, அவளுடைய மாமியாகிய நகோமி அவளை பார்த்து, நீ வயல்வெளியில் போய் போவாசை சந்தி என்று சொன்ன பொழுது அவன் வேலையாட்களை அனுப்பி இந்த பெண்ணை இழுத்துக்கொண்டு விட்டு விடுங்கள் அப்படியெல்லாம் சொல்லல. அந்த வசனம் அழகாய் சொல்லுகிறது, 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். அதற்கு அவன், மகளே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. நீ தரித்திரருக்கு ஐஸ்வர்யர்களுக்கும் வாலிபர்களும் பிறகே போகாததினால் உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் உன் பிந்தின நற்குணம் உத்தமமாய் இருந்தது. மகளே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. இதுவே ஒரு தயவு. நீ தரித்திரரும் ஐஸ்வர்யவான்களுமான வாலிபர்களின் பிறகே போகாததினால் உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் உன் பிந்தின நற்குணம் உத்தமமாயிருந்தது. இதுவே ஒரு தயவு. அவளை துரத்தி விடாதபடி அவளை சேர்த்து கொண்டு அவள் பக்கம் பட்சமான வார்த்தைகளை பேசுகிறார். 11வது வசனம், இப்பொழுது மகளே நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். தயவு. நீ குணசாலி என்பதை என் ஜனமாகி ஊரார் எல்லாரும் அறிவார்கள். தயவு. என் அன்பு சகோதரர்களே, என் அன்பு சகோதரிகளே, ஆண்டவருடைய சட்டைகளின் கீழ் வந்தீர்கள் அல்லவா, உங்களுக்கு எதை கிடைக்க பண்ணுவார் தெரியுமா? தயவு. ஆனால் நீங்கள் அந்த பரம போவாசாகிய கிறிஸ்துவை சந்திக்க செல்ல வேண்டும். You must have an intimate relationship with Jesus. இயேசுவோடு ஒரு தனிப்பட்ட உறவு, நெருக்கமான உறவு, பட்சமான உறவு, பாசமான உறவு. நெருக்கத்தின் மத்தியிலும், சிறுமையின் மத்தியிலும், துன்பத்தின் மத்தியிலும், துக்கத்தின் மத்தியிலும், உங்களுடைய வறுமையின் மத்தியிலும் அவரோடு இருக்கிற அந்த உறவு. நீர் சுதந்திரவாளி ஐயா, உங்களுடைய போர்வை என்மேல் விரியும். அந்த உறவு, அதை நீங்கள் நாடுவீர்கள் என்றால் உங்களுக்கு தேவன் தயவை கட்டளையிடுவார். நிறைவான பலனில் முதல் பலன் தேவனுடைய வழி நடத்துதல். நிறைவான பலனில் 2வது தேவனுடைய தயவு. 3வது தேவன் எப்படி தயவை காட்டினார்? 2ஆம் அதிகாரம் 14. பின்னும் போவாஸ் சாப்பாட்டு வேளையில் அவளை பார்த்து, நீ இங்கே வந்து இந்த அப்பத்திலே புசித்து காடியிலே உன் துணிக்கையை தோய்த்துக்கொள் என்றான். அப்படியே அவள் அறுப்பறுக்கிறவர்கள் அருகே உட்கார்ந்தாள். அவளுக்கு வறுத்த கோதுமை கொடுத்தான். அவள் சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீந்ததை வைத்து கொண்டாள். இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமா சொல்ல விரும்புகிறேன். அவங்க வீட்டில் சாப்பாடே கிடையாது. 2 பேரும் வந்தாங்க. எந்த வீட்டில் தங்குனாங்களோ தெரியல. கையில் நிச்சயம் சாப்பாடு இருந்திருக்காது. வயல்வெளிக்கு வரும்போது கூட அவள் பட்னியாக தான் வந்திருக்கலாம். அவளுக்கு எந்த வேலையும் முதல்ல கொடுக்கப்படலை. ஆனால் அப்போதான் வேலையில் சேர்ந்திருக்கிறா. அவளுக்கு கிடைக்கிற தயவை பாருங்க. இந்த அப்பத்திலே புசித்து காடியிலே உன் துணிக்கையை தோய்த்துக்கொள் என்றான். அவள் சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீந்ததை வைத்து கொண்டாள். சாப்பாட்டுக்கு பணம் இல்லைன்னு கஷ்டப்படுறீங்களா? அடுத்து தொழிலை எப்படி நடத்துவேன் கஷ்டப்படுறீங்களா? இன்றைக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், நீங்கள் சாப்பிடுவீர்கள், நீங்கள் திருப்தி அடைவீர்கள், மீதியாய் எடுப்பீர்கள். அதுதான் ஆண்டவருடைய அற்புதம். ஏனெனில் நீங்கள் வந்த இடம் எது தெரியுமா? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகள். அந்த செட்டைகளின் கீழாக வந்தவர்களுக்கு நிறைவான பலனை கொடுக்க ஆண்டவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். மீந்ததை வைத்துக்கொண்டு வீட்டில் போய் வேற எங்கன்னா ஒளிச்சு வைக்கல. வீட்டில் ஒரு அம்மா பசியோடு இருக்கிறார்களே, ஒரு தாய், அந்த தாயை போஷித்தாள். நெருக்கத்தின் நாட்களிலே
உங்கள் தாய், உங்கள் தகப்பன், உங்கள் உடன் பிறந்தாரை நீங்கள் விசாரிக்கிறீர்களா, கவனிக்கிறீர்களா? நான் நிறைவாக இருக்கிறேன், எனக்கு இருக்கிறது போதும், அவர்களுக்கு இருந்தால் என்ன, இல்லை என்றால் என்ன, இப்படியெல்லாம் நீங்கள் நினைக்கக்கூடாது. நீங்கள் திருப்தி அடைந்தது போலவே பசியோடு இருக்கிற மற்றவர்களும் திருப்தி அடைவதற்கு உங்கள் கரங்கள் திறக்கப்பட வேண்டும். நீங்கள் வைத்திருக்கிற பொக்கிஷத்திலிருந்து நீங்கள் எடுத்து கொடுக்க வேண்டும். நீர் என்னை நடத்துவீர் ஆண்டவரே, நான் இந்த நெருக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு உதவி செய்கிறேன் என்று பெரிய மனதோடு இருக்க வேண்டும். வசனம் சொல்லுகிறது, அடுத்த வசனம், அவள் கதிர் பொறுக்கிக் கொள்ள எழுந்தபோது போவாஸ் தன் வேலைக்காரரை நோக்கி, அவள் அரிக்கட்டுகள் நடுவே பொறுக்கிக் கொள்ளட்டும், அவளை ஈனம் பண்ண வேண்டாம், அவள் பொறுக்கிக் கொள்ளும்படிக்கு அவளுக்காக அரிகளிலே சிலதை சிந்தி விடுங்க. எவ்வளோ ஃபேவர் பாருங்க, ஃபேவர் ஆஃப்டர் ஃபேவர், தயவுக்கு மேல தயவு. அவளுக்கு சாப்பாடு கொடுக்கிறாரு, அவளுக்கு தண்ணி கொடுக்கிறாரு, அவளை அதட்டாதிருங்கள்ங்கிறாரு, அரிக்கட்டுகளை சிந்த விடுங்கள் சொல்றார், அரிக்கட்டுகளையே எடுத்துக்கொள்ளட்டும்ங்கிறார். பொதுவாக விழுந்து கிடந்த தானியத்தை தான் பொறுக்குவார்கள். இவள் தானியத்தையும் பொறுக்கினாள், விழுந்து கிடக்கிற அரிக்கட்டுகளையும் பொறுக்கினாள். என்ன ஒரு தேவன் பாருங்கள். வேலைக்காரங்கள்ட்ட சொல்லிட்டாரு, கொஞ்சம் அரிக்கட்டுகளை அங்கங்க விட்டுருங்கப்பா, அவ பொறுக்கிட்டு போகட்டும் என்று. இதுதான் தேவன் செய்கிற தயவு. அவருடைய தயவினால் நீங்கள் திருப்தி ஆவீர்கள், அவருடைய தயவினால் நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள், அவருடைய தயவினால் நீங்கள் திருப்தி அடைந்து வாழ்ந்திருப்பீர்கள். இதுதான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வருகிறவர்களுக்கு தேவன் கொடுக்கிற நிறைவான பலன். எல்லாம் சாப்பிட்டா மீதியை எடுத்துட்டு போனா போய் மாமியாருக்கு கொடுக்கிறாள், போய் கதைங்கள்லாம் சொல்றாங்க, அது முடிகிறது. மூன்றாவதாக நிறைவான பலன் எங்க? காட்ஸ் ப்ரொவிஷன். இங்க கொடுக்கிறார், எல்லாவற்றையும் கொடுத்தார். நான்காவதாக அதே வேத பகுதி 4ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை வாசியுங்கள். அப்படியே அந்த சுதந்திரவாளி போவாசை நோக்கி, நீர் அதை வாங்கிக் கொள்ளும் என்று சொல்லி தன் பாதரட்சியை கலற்றி போட்டான். சரி. அப்பொழுது போவாஸ் மூப்பரையும் சகல ஜனங்களையும் நோக்கி, எலிம்லேக்குக்கு இருந்த எல்லாவற்றையும் கிளியோனுக்கும் மக்லோனுக்கும் இருந்த எல்லாவற்றையும் நகோமியின் கையிலே வாங்கிக் கொண்டேன் என்பதற்கு இன்றைய தினம் நீங்கள் சாட்சி. சரித்திரம் தொடர்கிறது. ஒரு சுதந்திரவாளி இருக்கிறான், அவன் ரூத்தை விவாகம் பண்ண வேண்டும், அவனுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். ஆனால் போவாஸ் போய் பேசுகிறார். பேசும் பொழுது உண்மையாகவே இதை எப்பொழுது பேசினாலும் என் இருதயம் கலிகூறும். போவாஸ் போய் மூப்பர்களோடு கூட பேச உட்கார்ந்து விட்டார். ரூத்தின் இருதயம் படபடத்திருக்கும். ஐயோ, ஒருவேளை அந்த முதலாவது உள்ள சுதந்திரவாளி அவர் யாரென்றே எனக்கு தெரியாது, அவர் எப்படிப்பட்டவரா இருப்பாரோ தெரியாது, ஆனால் இந்த போவாசும் எனக்கு சுதந்திரவாளி தான், இவர் பட்சமா இருந்தார், என் மேல் அன்பா இருந்தார், எனக்கு தயவை கட்டளையிட்டார், என்னை விசாரித்தார், எல்லாம் செய்தார், எந்த சுதந்திரவாளி சரி என்று சொல்வாரோ எனக்கு தெரியாதே, குழம்பி இருந்திருப்பாள். நீங்கள் கூட சில காரியங்களில் ஆண்டவருடைய சித்தம் எது, ஆண்டவருடைய வழிநடத்துதல் எது, எதை தேவன் எனக்கு தருவார், எப்படி வழி நடத்துவார், எதை நான் தெரிந்து கொள்ள வேண்டும், எங்கே நோ சொல்ல வேண்டும், எங்கே எஸ் சொல்ல வேண்டும், குழம்பி போய் இருக்கிறீர்களா? போவாஸ் சொன்ன வார்த்தையை உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். 3ஆம் அதிகாரம் 18வது வசனம். அப்பொழுது அவன், என் மகளே, இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறியும் மட்டும் பொறுத்திரு, அந்த மனுஷன் இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்கும் முன் இளைப்பாற மாட்டான். நகோமி சொன்ன வார்த்தை இது. நகோமி சொல்லுகிறார், மகளே, இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறியும் மட்டும் பொறுத்திரு. இன்னைக்கு உங்களுக்கு என்ன வேணும் தெரியுமா? பொறுமை. சிலருக்கு வாழ்க்கையில் பொறுமையே இருக்காது, எல்லாவற்றிலும் பதஷ்டம். அவசரப்பட்டு முடிவெடுத்து, அவசரப்பட்டு ஒரு கல்யாணத்தை முடித்து, அவசரப்பட்டு ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணி, கொஞ்சம் பொறுத்திருங்கள். கிறிஸ்தவ வாழ்க்கையிலே பொறுமை அவசியம். மகளே, இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறிய மட்டும் பொறுத்திரு. ஏன் தெரியுமா? உனக்காய் ஒரு சுதந்திரவாளி போயிருக்கிறார், உனக்காய் ஒருவர் கிரியை செய்ய போயிருக்கிறார். நீ பொறுத்திரு, அமர்ந்திரு, அமைதியாயிரு. இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறேன், கொஞ்சம் கூல் டவுன் ஆகுங்க. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, பதஷ்டம், நிதானமின்மை, படபடம், இதெல்லாம் தேவையே இல்லை. உங்களுக்கு ஒரு போவாஸ் இருக்கிறார், அவர் போகிறார், அவர் போய் மூப்பர்களோடு பேசுவார், அவர் போய் என்ன செய்யணுமோ செய்துவிட்டு வருவார். காட்ஸ் ஃபேவர் மட்டுமல்ல, காட்ஸ் ப்ரொவிஷன் அவளுக்கு கிடைத்தது. இன்றைக்கு உங்களுக்கு கூட நிறைவான பலனில் 4வது என்ன தெரியுமா? God will provide all your needs according to his riches in glory. அவருடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி உங்கள் தேவைகளை நிறைவாக்குவார். சரி, கடைசியாக அங்கே போவாஸ் போய் பேசுகிறார். சுதந்திரவாளிக்கும் அவருக்கும் உரையாடல் நடக்கிறது. இந்த முதல் சுதந்திரவாளி தான் நிலத்தை வாங்குவார், ரூத்தை மணப்பார் என்று எல்லாரும் காத்திருந்த நேரத்தில் திடீரென்று அவனுடைய இருதயம் மாறிவிட்டது.
இந்த மாற்றத்தை செய்தவர் யார் தெரியுமா? தேவன். ஐ லவ் மை காட். அவர் தான் இருதயங்களை மாற்றுகிறவர். அவன் எஸ்டல் இருந்தா ரூத்துக்கு போவாசை மணக்கிற வாய்ப்பு கிடைத்திருக்காது. அந்த நோ சொல்ல வச்சது கூட ஆண்டவர் தான். உங்கள் வாழ்க்கையில் சில நோஸ் வந்துச்சுன்னா கவலைப்படாதீங்க, ஆண்டவர் தான் அந்த நோவை உங்களுக்கு அனுமதித்தார். ஏன்னா ஒரு பெட்டர் அண்ட் பெஸ்ட் எஸ் உங்களுக்கு வர்றதுக்காக ஒரு ஒஸ்ட் எஸ்ஸை ஆண்டவர் நோவாக மாற்றினார். யாருக்கு பேசுகிறேன்னு எனக்கு தெரியாது, பட் இது நீங்க உங்களுக்குன்னு எடுத்தா உங்களுக்கு ஆசீர்வாதம். வசனம் சொல்கிறது 10வது வசனம், இதுவும் அல்லாமல் மரித்தவனுடைய சகோதரருக்குள்ளும் ஊராருக்குள்ளும் அவனுடைய பேர் அற்றுப்போகாமல் மரித்தவனுடைய சுதந்திரத்திலே அவன் பேரை நிலைநிறுத்த நான் மக்லோனின் மனைவியாயிருந்த மோவாபிய ஸ்திரியான ரூத்தை எனக்கு மனைவியாக கொண்டேன். அதற்கும் இன்றைய தினம் நீங்கள் சாட்சி. கர்த்தர் எப்படி இருதயத்தை திருப்புறார் பாருங்கள். முதல் சுதந்திரவாளி வேண்டான்னு சொல்லிட்டார். போவாஸ் சொல்லுகிறார், நான் நிலத்தையும் வாங்குகிறேன். மக்லோனின் மனைவியா இருந்தாளே ரூத், அவளை சட்டப்படி மூப்பர்களுக்கு முன்பாக பகிரங்கமாக என் மனைவியா ஏற்றுக்கொள்கிறேன் என்று அங்கீகரித்து ஏற்றுக்கொள்கிறார். என் அன்பு வாலிப பிள்ளைகளே, உங்களுக்கு பேச விரும்புகிறேன். உங்களுக்கு திருமணம் என்ற ஒன்று நடக்கும் என்றால் அது தேவ சித்தப்படி நடக்க வேண்டும். உங்களுக்கு திருமணம் என்ற ஒன்று நடக்க வேண்டும் என்றால் அது மூப்பர்களின் ஆலோசனையின்படி நடக்க வேண்டும். உங்களுக்கு திருமணம் என்ற ஒன்று நடக்க வேண்டும் என்றால் நீங்கள் அதற்காக பொறுமையோடு ஜெபத்தோடு காத்திருக்கும் பொழுது தேவனே இறங்கி வந்து, இந்த போவாஸ் சொல்றாரு பாருங்க, இந்த மக்லோனின் மனைவியா இருக்கிற ரூத்தை எனக்கு மனைவியாக்கி கொண்டேன், இதற்கு நீங்கள் சாட்சி என்று தேவ சித்தத்தை நிறைவேற்றும்படி அங்கீகரிக்கிறாரே. அப்படித்தான் உங்கள் வாழ்க்கையில் நடக்க வேண்டும். நீங்களாய் தெரிந்து கொள்வது ஒருவேளை இந்த காலத்தில் ட்ரெண்ட் என்று நீங்கள் சொல்லலாம். டேட்டிங் அதெல்லாம் மற்ற நாட்டில் இருக்குது, நம்ம நாட்டிலையும் வந்துருச்சு. தெரியாத ஒரு நபரை எப்படி திருமணம் செய்து கொள்வது, தெரியாத ஒரு நபரோடு எப்படி வாழ்வது, இன்னைக்கு நிறைய வாலிபர்களுக்கு அதான் கேள்வி. மகனே மகளே, உனக்கு அந்த பெண் அல்லது ஆணோடு பழகும் பொழுது கொஞ்சம் தான் தெரியும். அவங்களுக்கு இன்னொரு பிக்சர் இருக்குது அப்படின்னு உனக்கு தெரியாது. அதர் சைட் ஆஃப் த காயின் என்ற ஒன்று இருக்குது, உனக்கு தெரியவே தெரியாது. 5 வருஷம் கழிச்சு அவங்க வாழ்க்கையில் என்ன நடக்கும் உனக்கு தெரியாது. 10 வருஷம் கழிச்சு அவங்களுக்கு என்ன வியாதி வரும் உனக்கு தெரியாது. 15 வருஷம் கழிச்சு அவங்க எப்படி உன்னை ட்ரீட் பண்ணுவாங்க உனக்கு தெரியாது. ஆனால் எதுவுமே தெரியாம கொஞ்சம் வானத்தை அண்ணாந்து பார்த்து, அப்பா உங்களுக்கு எல்லாம் தெரியும்ப்பா, எனக்கு எந்த போவாஸ், எனக்கு எந்த ரூத்து, நீங்க எனக்கு கொண்டு வாங்கன்னு சொல்லி அவர் மேல நம்பிக்கை வச்சுட்டா, உனக்கு வரப்போற வாழ்க்கை துணை குடிச்சு உனக்கு ஒண்ணுமே தெரியலனா கூட ப்ளீஸ் டோன்ட் வரி. இங்கே போவாஸை பற்றி ரொம்ப ரூத்துக்கு தெரியாது, ரூத்தை பற்றி ரொம்ப போவாஸுக்கும் தெரியாது, அவர்கள் ரொம்ப பழகலாம் இல்லை. பட் காட் இதெல்லாம் அழகாக நடத்திட்டு வந்தார். நீ தேவனுடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்துட்டு, எல்லாம் நீங்கள் தான்ப்பா, எல்லாத்தையும் பார்த்துக்கோங்கப்பா, நான் உங்கள் சித்தம் மட்டும்தான் செய்வேன் சொன்னாள் அல்லவா, நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், மரணமே அல்லாமல் வேற ஒன்று பிரிக்க முடியாது. அந்த டிட்டர்மினேஷன் இருந்த ஒரு பெண்ணுக்கு கர்த்தர் பெஸ்ட்டாக ஒரு பார்ட்னரை கொண்டு வந்து கொடுத்தது போல உனக்கும் செய்வார். வசனம் அழகாக சொல்லுது எப்படி அந்த பெண்ணை ஆண்டவர் ஆசீர்வதித்தார் என்று. 4ஆம் அதிகாரம் 11-12 வாசியுங்கள். பின்பகுதி, கர்த்தர் இஸ்ரவேல் வீட்டை கட்டுவித்த 2 பேராகிய ராகேலை போலவும் லேயாளை போலவும் வாழ்ந்திருக்க செய்வாராக. நீ எப்பிராத்தாவிலே பாக்கியவானாய் இருந்து பெத்லகேமிலே புகழ் பெற்றிருக்க. எப்படி பிளஸ்ஸிங் வருது பாருங்க. அந்த ஆசீர்வாத வார்த்தைகள் அப்படியே நடந்துச்சு. பாக்கியவானாய் இருந்து புகழ் பெற்றிருக்க கடவாய். அடுத்த வசனம், இந்த பெண்ணிடத்திலே கர்த்தர் உனக்கு அருளி செய்ய போகிற சந்தானம். அங்கே ப்ராஃபட்டிக் வேர்டு வந்துருச்சு. கண்டிப்பா இவள்கிட்ட உனக்கு கர்த்தர் வந்து சந்தானம் தருவாரு. உன் வீடு தாமார் யூதாவுக்கு பெற்ற பேரேசின் வீட்டை போல் ஆக கடவது என்றார். சூப்பரா பிளஸ்ஸிங் சொன்னாங்க அவங்க மேல. கர்த்தருடைய சித்தப்படி ஒரு திருமணம் நடக்கும் பொழுது பரிசுத்தவான்கள் தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் சொல்லுகிற ஆசீர்வாத வார்த்தை அங்கே நடக்குது. நிறைவான பலன் என்ன? திருமணம் நடந்துச்சு, மூப்பர்களின் ஆசீர்வாதம் கிடைச்சது, பிள்ளை பிறந்தது, பிள்ளையின் 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 பிள்ளை. அங்கே சொல்லுது வசனம், அதிகாரம் முடியும் பொழுது ஓபேத் ஈசாயை பெற்றான், ஈசாய் தாவீதை பெற்றான். இந்த பெண் தேவனுக்காய் காத்திருந்தாளே, இவளுக்கு கிடைச்ச நிறைவான பலன் என்ன தெரியுமா? இவள் சந்ததியில் தாவீது வர, தாவீதின் சந்ததியில் இயேசு கிறிஸ்து வந்தார். தன்னை நம்பி வந்த ஒருவரையும் ஆண்டவர் வெட்கப்படுத்துகிற தேவன் அல்ல.
இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு நிறைவான பலன், 5 நிறைவான பலன். 1, தேவனுடைய வழி நடத்துதல். 2, தேவனுடைய தயவு. 3வது, தேவனுடைய போஷிப்பு. 4வது, தேவனுடைய பரிபூர்ண சித்தம் அவளுடைய வாழ்க்கையில் நடந்தது. 5வது, தேவனுடைய பரிபூர்ண உன்னத ஆசீர்வாதங்களை இந்த மகள் பெற்றுக்கொண்டாள். நீங்கள் இஸ்ரவேலின் தேவனுடைய செட்டைகளின் கீழ் வந்திருக்கிறீர்களா? உங்களுக்கு நிறைவான பலன் உண்டு. ஆண்டவரை அடைக்கலமாய் கொண்ட ஒருவரும் கூட வெட்கப்படுவது இல்லை. அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். எல்லாரும் இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிற ராஜா. தேவாதி தேவனே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ராஜாதி ராஜாவை நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களுக்கு அடைக்கலமாய் இருக்கிறீரப்பா, அடைக்கல பட்டணமாய் இருக்கிறீர். நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தேங்க்யூ ஃபாதர். உம்மை துதிக்கிறோம். உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். இன்றைக்கும் உம்முடைய பிள்ளைகள் எங்களுக்கு அடைக்கலம் எங்கிருக்கிறது, எங்களுக்கு புகலிடம் எங்கிருக்கிறது என்று ஒருவேளை கலங்கி போயிருக்கலாம் ஆண்டவரே. நீர் அவர்களுக்கு அடைக்கலமாய் இருக்கிறீர், புகலிடமாய் இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் நடத்துவீர் ஆண்டவரே. நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுப்பீரப்பா. ஒருவருக்கு கூட குறைவுகள் வைக்க மாட்டீர். நம்பிக்கையை இழந்து வந்த அந்த 2 பெண்களுக்கு நம்பிக்கையை கொடுத்தீரே. ரூத் பெற்ற பிள்ளை நகோமியின் மடியிலே வளரும்படி கர்த்தர் அனுக்கிரக செய்தீரே. 2 ஸ்திரீகளையும் சந்தோஷப்படுத்தினீங்களா ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. தேவன் உங்கள் ஒவ்வொருவரை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை, நீ என்னுடைய செட்டைகளின் கீழ் வந்தாய், உனக்கு நிறைவான பலன் கிடைக்கும். நான் உன்னை நிறைவாய் ஆசீர்வதிக்க போகிறேன், உன்னை வழி நடத்த போகிறேன், உனக்கு தயவை கொடுக்க போகிறேன், உன்னை போஷிக்க போகிறேன். என் பரிபூரண சித்தத்தை மாத்திரம் உன் வாழ்க்கையில நிறைவேற்ற போகிறேன். உன்னை நான் ஆசீர்வதிக்க போகிறேன். உங்க வாழ்க்கையை அப்படியே ஆண்டவர் கையில ஒப்பு கொடுங்க. சொல்லுங்க, ஆண்டவரே, நான் அங்குமிங்குமாய் அலைந்து திரிந்து கொண்டிருந்த நிலைமையெல்லாம் மாறி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் வருகிறேன் அப்பா. என்னை அணைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. என்னை உம்முடைய புயங்களால் சேர்த்து கொள்ளுங்க. அவருடைய நித்திய புயங்கள் எனக்கு ஆதாரமா இருக்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேகருடைய வாழ்க்கையில கலக்கங்கள், கண்ணீர்கள், குழப்பங்கள், என்ன ஆகும், எப்படி நடக்கும். ஒருவேளை மோவாபிலிருந்து வரும் பொழுது இந்த பெண்கள் அப்படித்தான் கலங்கி வந்திருப்பார்கள். ஆனால் பெத்லகேம் இந்த அப்பத்தின் வீட்டுக்கு வந்த பிறகு அவர்களுக்கு ஒரு குறைவும் இல்லை. இன்றைக்கு மகனே, மகளே, உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், அப்பத்தின் வீட்டுக்கு வந்துவிடு, என் செட்டைகளின் மறைவுக்குள் வந்துவிடு, நான் உன்னை நடத்த போதுமானவராய் இருக்கிறேன். நன்றி ஆண்டவரே. அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. இந்த பாடலை பாடும் பொழுதே நீங்கள் ஆண்டவருடைய அடைக்கலத்துக்குள்ள ஓடி வர போறீங்க. சொல்லுங்க, அப்பா, உங்க நாமம் எனக்கு அடைக்கலம் ஆண்டவரே, உங்க பிரசன்னம் எனக்கு அடைக்கலம், உங்களுக்குள் வாழுகிற வாழ்க்கை எனக்கு அடைக்கலம். நான் இன்னைக்கு ஓடி வரப்போகிறேன்ப்பா, என்ன நடத்த போறீங்க. உங்களை ஆண்டவர் நிறைவான பலன் கொடுத்து நடத்துவார். விசுவாசத்தோடு பாடலாமா? அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே.
காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவதயவே. காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவதயவே. நித்திய மகிழ்ச்சி தலைமேல் இருக்கும், சஞ்சலம் தவிப்பும் ஓடிப்போம். நித்திய மகிழ்ச்சி தலைமேல் இருக்கும், சஞ்சலம் தவிப்பும் ஓடிப்போம். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனும் அடைக்கலமே, அவன் நித்திய புயங்கள் ஆதாரமே. அநாதி தேவனின் அடைக்கலமே, அவன் நித்திய புயங்கள் ஆதாரமே. பரலோக பிதாவே, உம்முடைய புயங்கள் எங்களுக்கு ஆதாரமா இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய நாமம் எங்களுக்கு அடைக்கலமா இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளையும் அவருடைய குடும்பங்களையும், அவர்களுடைய கைகளின் பிரயாசங்கள், அவருடைய வேலை, அவருடைய தொழில், அவருடைய ஊழியத்தை உம்முடைய கிருபையின் கரத்துல கொடுக்கிறோம்ப்பா. உங்க சட்டைகளின் கீழே அடைக்கலமாய் வந்த ஒருவரும் வெட்கப்பட்டு போவது இல்லை தகப்பனே. நீர் அவர்களை ஆதரித்து நடத்துவீராக, அவர்களை வழி நடத்துவீராக, போஷித்து நடத்துவீராக, சித்தத்திற்கு நேராய் நடத்துவீராக, ஆசீர்வாதத்திற்கு நேராய் நடத்த போறதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகள் ஒரு நாள் குறைவுபட போவதில்லை. நிறைவான ஆசீர்வாதம், நிறைவான கிருபை, நிறைவான போஷிப்பு, நிறைவான வழிநடத்தல் இருக்க போவதற்காய் ஸ்தோத்திரம். இந்த காரியம் என்னமாய் முடியுமோ என்று பொறுத்திரு என்று சொன்னது போல உம்முடைய ஜனங்கள் பொறுத்திருந்து உம்முடைய நிறைவை பெற்றுக்கொள்ள கிருபை தாங்கப்பா. ஆசீர்வதிங்க. சகல துதி கனம் மகிமை எல்லாவற்றையும் உமக்கு ஏறெடுக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.